ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ரெடி டு ஆக்குபைல 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோங்க. இதோ இந்த வீடு தான். இந்த கிரே கலர் வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு தான். கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்க வீடுங்க. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, GST ரோட்லேருந்து வெறும் 1.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். இவ்வளோ பெரிய பார்க் ஏரியா இருக்கு. நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் சும்மா நடந்து வரக்கூடிய தூரத்தில் வெறும் 200 மீட்டரில். வீடும் பெருசு, லொகேஷனும் பிரைம், பக்கத்தில் இவ்வளோ ரம்மியமான பார்க் இருக்கு. வேற என்ன வேணும்? வாங்க இந்த வீட்டை பத்திரம் மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, சென்னையில் இருக்க தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 லேக்லேருந்து அப் டு 5 crore வரைக்கும் தினம் புது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. நார்த் ஃபேசிங்கில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இந்த 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது. செம்ம குவாலிட்டியாக ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்க பில்டிங் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. 1500 சதுரடி பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது எங்கே தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் விரும்பி கேட்குற லொகேஷனான நம்ம குடுவாஞ்சேரியில் தாங்க. குடுவாஞ்சேரியில் GST ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டரில் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் சும்மா நடந்து வரக்கூடிய தூரத்தில் மெயின் லொகேஷனில் வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடுங்க. ஃபுல்லி கமர்ஷியல் ஏரியா, ஜஸ்ட் நியர்பை பஸ் ஸ்டாப், நம்ம சைட்லேருந்து நடந்தே வந்துடலாம். நீங்கள் கடைவீதிகளுக்கு எதுக்குமே ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே பக்கத்திலே வந்துடும். ஓகேவா? இந்த வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒன்றுனா பார்ப்போம். கார் பார்க்கிங் பார்த்தீங்க, ரைட் சைடில் செட் பேக் இருக்குது, லெஃப்ட் சைட்லையுமே இந்த வீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க. தாராளமாக ஒரு SUV கார் கூட விட முடியும். கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான். சரியா? இப்போ ரைட் சைடில் இருக்க செட் பேக்கை காட்டுற பாருங்க. இதை விட ஒரு 2 அடி செட் பேக்கு லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது உங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு 2 சைடுமே செட் பேக் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு. கார் பார்க்கிங் பார்த்தாச்சு, வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து 500 மீட்டர்ஸ் வரும். GST ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 to 1.6 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ கிரில் கேட் ஓப்பன் பண்ணியாச்சு, மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும். தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மெயின் டோர், ஃபஸ்ட் கிளாஸ் சைஸில் இருக்க ஒரு சூப்பர் ஹாலுங்க. ஹாலில் மிகப்பெரிய விண்டோ இருக்கிறதுனால உண்மையிலே சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த வீடியோ நான் எடுக்கும்போது டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி, 5:50 5:55 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வாக்கில் கூட வீடு எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்க. காரணம் ஹாலில் இருக்க விண்டோஸ். ஹாலில் மட்டும் பெரிய விண்டோ இல்லை, பெட்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய விண்டோ இருக்கிறதுனால வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும் மக்களே. ஸோ படிக்கட்டு டிவிக்கான ப்ரொவிஷன். சரியா? ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 950 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட். வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கேட்குற நார்த் ஃபேசிங்கில் தான் வீடு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல் ஷேப்பில் உங்களுக்கு கிரானைட் பிளாட்ஃபார்ம் வந்துடுது உங்களுக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே அவாய்ட் பண்ணாமல் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றதுங்க. ரோட் ஃபேசிங்கில் உங்களுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்கிறது. வீடு 100% வாஸ்துப்படி வந்துடுது. முக்கியமான விஷயம், கிச்சனில் மளிகை சாமானுக்கான ஷெல்ஃப் மட்டும் இல்லாமல் பூஜை ரூமுக்கான செப்பரேட் ஷெல்ஃப் கொடுத்துருக்கிறது. பாருங்க, இந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெல்ஃபுக்கான ப்ரொவிஷன் இருக்குது பாருங்க. இதுதான் பூஜை ரூமுக்கான ஸ்பேஸ். ஓகேவா? நீங்கள் தாராளமாக அழகாக உங்களோட பூஜை ரூமுக்கான ஃபோட்டோஸ்லாம் மாட்டிட்டு ஒரு டோர் போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக அழகாக ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்கள் வீட்டுக்கான பூஜை ரூம் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நாம பெட்ரூமை நோக்கி போகிறோம். இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா, இங்கே வாஷ் பேஷன் மாட்டி கொடுத்துடலாம். ரைட் சைடில் இருக்குது ஒரு காமன் பாத்ரூம். இந்த ரெஸ்ட் ரூம்க்கான அட்வான்டேஜ் என்னன்னா, ஹாலில் இருந்தோ கிச்சனில் இருந்தோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் போதுலேருந்து பார்த்தா கூட இந்த ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கிறது தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக பிளான் பண்ணி தாங்க இந்த ரெஸ்ட் ரூமை இங்கே அமைச்சிருக்கிறது. சரியா? ஸோ கார் பார்க்கிங், ஹால் கிச்சன் பார்த்தாச்சு, ரெஸ்ட் ரூமை பார்த்தாச்சு. இப்போ கீழே இருக்க பெட்ரூமை நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கீழே ஒரு பெட்ரூம் இருக்கா மாதிரி வாங்குறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்க பெட்ரூம் ரொம்ப பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ அதை உங்களால் பார்க்க முடியும். டிஃபால்ட்டாக இதுலையுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துருது. இந்த வீட்டை பொறுத்த வரையில் லேண்ட் ஏரியா 950 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாகவே வந்துடுது. அதுவும் இல்லாமல் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து சும்மா ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தான் நடந்தே வந்துட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போது குடுவாஞ்சேரியில் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வீடு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே வரும். அதுலேயும் இந்த வீடு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு GST அண்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா ஒரு 1.5 to 1.8 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமே. சரியா? இப்போ ஸ்டெப்ஸ் ஏறும். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிரானைட்டு, ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுங்க. மேலே ஏறி வரும். மேலே தனித்தனி பெட்ரூம்ஸ், 2 பெட்ரூமுக்கு நடுவில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுமே இருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு சின்ன ஹாலுக்கான ஏரியா. ஓகேவா? இங்கே உங்களுக்கு ஒரு கார்னரில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கிறதுங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. மேலே ஏறி வந்த உடனே இந்த பெட்ரூம் வந்துடுங்க. இதுவுமே நல்ல டீசன்ட் சைஸில் இருக்க ஒரு பெட்ரூம் தான். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துடுது. இந்த பெட்ரூமுக்கு உள்ள அட்டாச் சிஸ்டமுமே இருக்குது. மேலே இருக்க 2 பெட்ரூமுக்குமே உள்ள அட்டாச் சிஸ்டம் தான். சரியா? ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 950 ஸ்கொயர் ஃபீட் வருவாங்க. பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். DTCP அப்ரூவ்டு தான். அப் டு 90% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மெயினாக கேட்குற, சார் நார்த் ஃபேசிங்கில் வீடு இல்லையா, ஈஸ்ட் ஃபேசிங்கில் வீடு இல்லையான்னா
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அவங்களுக்காகவே இந்த வீடு நார்த் ஃபேசிங்கில் வேறு அமைஞ்சிருக்கு. ப்ராஜெக்ட்டில் 2 வீடு ஆல்ரெடி ஒரு வீடு விற்று போய் ஆள் வர இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை. ஸோ ஹால் பார்த்தாச்சு, மேலே இருக்க ஒரு பெட்ரூமை பார்த்தாச்சு. இதோ அந்த கார்னரில் தாங்க வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு, இன்லெட் அண்ட் அவுட்லெட் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கிறது. இன்னும் ஒரு பெட்ரூம் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பெட்ரூமில் தான் ரோட் ஃபேசிங்கில் பால்கனியுமே இருக்குது. நமக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டோட ப்ரைஸு 75 lakhsங்க. ரேட்டு ஸ்லைட்லி நெகோஷியபிள். சரியா? ஏன் சார் இந்த ரேட் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், இந்த வீட்டோட லொக்கேஷன். இந்த லேண்ட் காஸ்ட்டு ரொம்ப ஹைங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 1.5 to 1.8 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே லேண்ட் காஸ்ட் ஆகி, அதனால தான் இந்த வீட்டுக்கு இந்த ப்ரைஸ். ரேட்டு 75 lakhs, ரேட் நெகோஷியபிள் தான். சரியா? உடனே ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்றைக்கே சைட் விசிட் வந்து பாருங்க. முடிஞ்சா இந்த வீக்கெண்டு கூட சைட் விசிட் வந்து பாருங்க. வீடு ஒன்று தான் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. சார் என் பட்ஜெட் 75 lakhலாம் இல்லை, ஒரு 60 to 65 lakhல நான் 3 BHK வீடு பார்க்குறேன், வேறு எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடுங்க இருக்குங்க. 66 லட்ச ரூபாய்க்கு 3 BHK டூப்ளெக்ஸ் இருக்கு. அந்த 66 லட்ச ரூபா 3 BHK டூப்ளெக்ஸோட வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2.25 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ 1.5 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டரில் இந்த வீடு தி பெஸ்ட். 75 lakhs. இல்லை சார் எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, 66 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு நான் பார்க்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. அதில் வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. அதில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. அந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கங்க, இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்கிக்கங்க. ரோட்லேருந்து ஒரு 1.5 to 1.8 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வீடு பார்க்குறதாக இருந்தால் இந்த வீடோட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கவே முடியாது. பாத்ரூம் கிளாஸட் மட்டும் தான் மாட்டி தர வேண்டிய வேலை இருக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்கான வேலை மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு சர்வீஸ் ஏரியா டோர் கொடுத்துருக்கிறதுங்க. சேஃப்டிக்கு கேட் இருக்கும், பார்த்துருப்பீங்க. கிரில் கேட் கொடுத்துருக்கிறது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ். மக்களே, இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ஜோஹோ பில்டிங் தெரியணும். அதை பாருங்க, அதான் கண்ணாடி பில்டிங் தெரியுது இல்லையா? ஜோஹோ அஸ்டன்சியா பில்டிங் ஜஸ்ட் நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஜிஎஸ்டி ரோட்டு மேலே இருக்க இந்த பில்டிங் நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குன்ட்டு. மிஸ் பண்ணாதீங்க. உடனே ஸ்கில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் பாருங்க. வீடு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிக்காம பட்டு முடிச்சிருங்க. ஏன்னா வீடு ஒன்று தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நீங்க சென்னையில் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷனுக்கு தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்க பார்வைக்கு கொண்டு வரும். Until then, bye from GS.